அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏறக்குறைய நாம் 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அல்லவா. 10வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உரிய கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குமா? அது ஒரு நாளும் அசையாமல் நிலை பெயராமல் இருக்குமா? அப்போது சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மோடு கூட பண்ணுகிற தேவன் பாருங்க. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், மாத்திரமல்ல நாம் நம்புகிற காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகலாம், நம்மை விட்டு விலகலாம், நம்முடைய கிருபை கூட விலகலாம். ஆனால் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்ன தேவன் அந்த சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி அவர் போதிக்கப்படுகிற பொழுது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய போதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை நாம் காண முடிகிறது பாருங்கள். அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதே நாம் 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய குடும்ப ஆசீர்வாத சங்கீதம் என்று அழைக்கப்படும் சங்கீதத்தில் பார்க்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்று சொல்கிறார். ஆசீர்வாதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் ரயில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் ரயிலின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே வருகிற கர்த்தர் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் நாம் காணும்படி செய்கிற கர்த்தர் அவருடைய போதனைக்கு நாம் உட்பட்டு வாழ்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த சமாதானத்தை நாம் காணும்படி நம்மை ஆசீர்வதிப்பாராம். சரிங்களா? எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சிக்ஷையில் கர்த்தருடைய போதனையில் வளர்ப்பீர்களா? சத்தியத்தை கற்றுக் கொடுப்பீர்களா? ஒரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்ய சொல்லுவீர்களா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ஜெபித்து அனுப்புகிற போது ஒரு வார்த்தை வசனத்தோடு அனுப்புகிறீர்களா? மாலையில் வந்து கூடி ஜெபிக்கிறீர்களா? பிள்ளைகளை சத்தியத்தை நடத்துகிற பொழுது அந்த சமாதானம் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, என் நன்றிந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 54:13 படியாக உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதார் வசனத்தின்படியாக கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் காப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சமாதானத்தை கண்டு நாங்கள் சந்தோஷமாய் வாழும்படி எங்களை சுகத்தோடு நடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே, இந்த அதிகாலையில் இயேசுவோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பீரா? இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.